வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுதானியத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான டிஷ் வெள்ளைச்சோள பணியாரம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெள்ளைச்சோளம் 1 கப், புழுங்கல் அரிசி 1 கப், உளுத்தப்பருப்பு 1/4 கப், வெந்தயம் 1 தேக்கரண்டி. ஒரு பாத்திரத்தில் வெள்ளைச்சோளம், புழுங்கல் அரிசி, உளுத்தப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதை நல்லா நைஸாக கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாவை 6லேருந்து 8 மணி நேரம் புளிக்க விட்டுறணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கணும். அது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கினதை மாவில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கரைசி வச்சுக்கணும். பணியாரக்கல் சூடானதும் 1/4 குழி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் 3/4 அளவுக்கு மாவு ஊற்றிக்கணும். இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். வெந்ததை ஒன்றொன்னா மாற்றி போட்டு 2 பக்கமும் வெந்த உடனே இறக்கிடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளைச்சோள பணியாரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.